வரும் லோக்சபா தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெள்ளியன்று வெளியிடப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக ஓட்டுச்சாவடிகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம், புதிய வாக்காளர் உள்ளிட்ட பதிவுகளில் திருத்தம் மேற்கொள்ள வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் ஜனவரி 10ஆம் தேதியான வெள்ளிக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் இறுதி திருத்த வாக்காளர் பட்டியல் வெளியானது. மாநகராட்சிகளில் கமிஷனரும் மாவட்டங்களில் கலெக்டரும் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 16 சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாநகராட்சி வாக்காளர் பட்டியலை கமிஷனர் விக்ரம் கபூர் ரிப்பன் மாளிகையில் வெளியிட்டார். இங்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 1,86,000 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதில் இதரர் எனப்படும் திருநங்கை பிரிவில் 662 பேர் இடம்பெற்றுள்ளனர். இன்று வெளியிடப்பட்டு இறுதி திருத்த பட்டியலுக்கு பின்னர் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்காளர்களின் எண்ணிக்கை 36,36,199 ஆகும். இந்த 1/10/2013 அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட 1,86,464 கூடுதல். இறுதி திருத்த பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்பட்ட வாக்காளர்களில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எண்ணிக்கை 25,344 ஆகும். மொத்த எண்ணிக்கையில் ஆண்கள் 18,13,076, பெண்கள் 18,22,461, இதரர் 662, அதர்ஸ் 662 ஆக மொத்தம் 36,36,199. தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி 25ஆம் தேதியன்று 18 வயது பூர்த்தியான புதியவர்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்படுகிறது.